நம்ம இ-சேவை லாகின் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு TNEGA அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணி அதில் சிட்டிசன் லாகின் வழியாக உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக சர்வீஸ் இருக்கும். அதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சர்வீஸ் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கான பேஜு. ஸோ இந்த பேஜில் விண்ணப்பதாரருக்கு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படின்னா அது ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த சர்ச் ஃபீல்டில் ஒரு 6 ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த 6 ஃபீல்டில் என்னோடய மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்னோடய மொபைல் நம்பர் வழியாக நான் என்னென்ன கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணனோ அந்த கேன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே வரும். அதில் முத்து அப்படிங்கிறவருக்கு வந்து நம்ம இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் அவருடைய கேன் நம்பரை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அந்த கேன் நம்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும். ஸோ அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அப்படிங்கிற ஃபீல்டுக்கு பக்கத்தில் இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ இல்லை கேன் நம்பரில் எதுவும் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் கேன் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடலாம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸு, கரண்ட் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேன் நம்பர் க்ரியேட் பண்ணுறப்பவே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதனால் அந்த கேன் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து இந்த சர்வீஸ்க்கு அது அப்ளை ஆகிக்குது. ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா ஃபார்ம் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸில் உங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய கம்யூனிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அப்பாவுடைய கேஸ்ட்டு அம்மாவுடைய கேஸ்ட்டு ரெண்டையும் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதையும் சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸோ ரெக்வெஸ்ட் கம்யூனிட்டி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெக்வெஸ்ட் கேஸ்ட்னு இருக்கும். ஸோ அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் சர்டிஃபிகேட்டு அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்டோட நம்பரை நீங்கள் கொடுக்கணும். ஸோ எல்லாருமே வந்து மேனுவலில் தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஆன்லைனில் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் அப்பா அம்மாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது வரைக்கும் ஆன்லைனில் வாங்கலை அப்படின்னா நோன்னு கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். இந்த கேண்டிடேட்டோட அப்பா அம்மாவும் ஆன்லைனில் இது வரைக்கும் எதுவும் வாங்கலை. ஸோ அதனால் நோன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அட்டாச் பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃபு, அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க அப்பா இல்லைனா அம்மாவோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமா வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு. ஸோ இதெல்லாம் தேவை. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கீழே பார்த்துட்டிங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்முன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகண்ட் கிட்ட சைன் வாங்கிடுங்க. சைன் வாங்கி அதையும் ஸ்கேன் பண்ணி நம்ம இதில் அட்டாச் பண்ணோம். ஸோ அதனால் அப்ளிகண்ட் கிட்ட சைன் வாங்கி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ அட்டாச் பண்ணுற ஃபைல் ஃபார்மேட் வந்து என்னென்ன எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
ஜேபிஜி, பிடிஎஃப், ஜிஃப், பிஎன்ஜி. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஃபைல் ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதுதான் சப்போர்ட் பண்ணோம். இந்த ஃபைல் ஃபார்மேட்டோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 200 கேபிஸ்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா ஒரு 50 கேபிஸ்குள்ளே இருக்கணும். ஸோ அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி, ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணுவோம். இந்த செலக்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஃபீல்டுக்கு பக்கத்தில் இருக்க காம்போ பாக்ஸை கிளிக் பண்ணி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நம்ம இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடும். ஸோ அதில் உங்களுடைய அமௌண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்டுக்கான கேட்வே வந்துடும். ஸோ அதில் உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லைனா உங்களுடைய நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.